அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேப்டாப் ஆர் பிசியில் எப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது இமேஜை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் படக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ரெண்டு மெத்தட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். பட் லேப்டாப்பில் வந்துயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ நம்ம வந்து சில டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம அதாவது ஆன்லைனில் பே பண்ணும்போதோ அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஈஸியாக ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, உங்களுடைய கீபோர்டில் இந்த மாதிரி ஒரு கீ இருக்கும். இந்த நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் கார்னர்ல இருக்கும். அதாவது பிஆர்டி ஸ்கிரீன் அப்படின்னு போட்டு இருக்கும். அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணணும். அதை எப்படி கிளிக் பண்ணணும்னு உங்களுக்கு ஆகும் பாருங்க. இந்த ஸ்கிரீனை நான் இப்போ பண்ண போறேன். அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டா ஸ்கிரீன்ஷாட் ஆயிடும். அதை எப்படி நம்ம வந்து பார்க்கறது அப்படின்னா, போயிட்டு பெயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பெயிண்ட்ன்ற ஆப்ஷன் எல்லாருடைய மொபைல் எல்லாருடைய லேப்டாப்லேயும் இருக்கும். ஸோ எல்லாருடைய பிசியில் இருக்கும். அதில் போயிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் பேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் வச்சுட்டு பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா நான் அதை கிராப் பண்ணுறேன் பாருங்க. கிராப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கிராப் ஆகிடும். ஸோ வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சேவ் அஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்லையோ எந்த ஃபார்மேட்ல வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட். நீங்கள் எந்த இது வேணுமோ அதை ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானது தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இந்த இடத்துல சர்ச்சில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஸ்னீப்பிங் அப்படின்னு அடிங்க. ஸ்னீப்பிங் போட்டிங்கனாலே டாப்பில் வரும். அந்த டூல் எடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நியூவை கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா, நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். எது வேணுமோ அதை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இருக்குங்க, ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் வரும். ஸோ நீங்கள் எங்கே போய் பண்ணணுமோ அது என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜிஎஃப் ஃபைல் இதுலேயும் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈஸியான ரெண்டு மெத்தடில் நம்ம எந்த டாக்குமெண்ட்டை வேணும்னாலும் லேப்டாப் பிசியில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான நிறைய டெக் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.